நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாட்டிக்கு காலில் அடிபட்டதுனால பார்த்தீங்கன்னா, காலை அசைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டைமில் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ராகவ் பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு நர்ஸ்லாம் வேணாம், என்னைய பார்த்துக்கிறதுக்கு அபி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீ போய் அபியை நான் சொன்னது கூப்பிடு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு நான் போய் கூப்பிடுவேன், அவங்க வந்தால் தான், வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. என் மேலே உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் நீ எப்படியாச்சும் அபியை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ராகவுக்கு வேறு வழியே இல்லை, எப்படியாச்சும் அபியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி அபியை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர வச்சு இந்த மாதிரி பாட்டி உன்னையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, பாட்டியை நீ தான் பார்த்துக்கணுமா ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆரம்பத்தில். அதுக்கு நம்ம அபி இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, நீ கேட்குறியே என்ன அவ்வளோ தெனாவட்டாக கேட்குற, என்கிட்ட கெஞ்சி கைகூப்பி கூப்பிடு அப்படின்னா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகவ் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, அபி சொன்ன மாதிரி கெஞ்சி கூப்பிட தான் போகிறாரு. அபியும் வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, நம்ம அபி ராகவ் ரொமான்ஸ் நிறையா நடக்க போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள்.